வெல்கம் டு ஒய்ஆர் சேனல். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய டேர்ம் 1 அளவீடுகள் பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. ஆன்சர் அளவு நாடா. செகண்ட் கொஷின், 7 மீட்டர் என்பது சென்டிமீட்டரில் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 7 × 100, அப்போ 700 சென்டிமீட்டர். தேர்டு கொஷின், ஒரு அளவை அளவிடும் முறைக்கு டேஸ் என்று பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இயல் அளவீடு. இப்போ ஃபோர்த்து கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. இப்போ இது இறங்கு வரிசையில் இருக்கக்கூடியதை நம்ம எடுத்தெழுதணும். ஆன்சர் கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஃபிஃப்த்து கொஷின், அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸாக இருக்க வேண்டும். ஆன்சர், அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. சிக்ஸ்த்து கொஸ்டின், எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு டேஸ். ஆன்சர் மீட்டர். செவன்த்து கொஷின், 500 கிராம் ஈக்குவல் டு டேஸ் கிலோகிராம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அரை கிலோகிராம்னு எழுதலாம், இல்லைன்னா அல்லது 0.5 கிலோகிராம்னு எழுதலாம். எய்த்து கொஷின், டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் கிலோமீட்டரால் அளப்போம் நாம். நைன்த்து கொஷின், 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஸ் என அளவிடப்படுகிறது. ஆன்சர் 1 மீட்டர் ஈக்குவல் டு. டென்த்து கொஸ்டின், 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு, இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். 5 × 1000 ஈக்குவல் டு 5000 மீட்டர். ஆன்சர் 5000 மீட்டர். 11வது கொஷின், பொறுத்துக. முன்கையோட நீளம் ஆன்சர் முலாம். நீளத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் மீட்டர். நேனோ அப்படின்னா 10⁻⁻9 சொல்லுவோம் ஆன்சர். காலத்தின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் வினாடி. கிலோ 10⁻3. 12வது கொஷின், சர்க்கரையை அளக்கிறதுக்கு பொது தராசை பயன்படுத்துவோம். அதுக்கு ஈக்குவலாக எலுமிச்சை சாறு அளவு ஜாடியை பயன்படுத்துவோம். அதே மாதிரி 13வது கொஷின், மனிதனின் உயரத்தை சென்டிமீட்டரால் அளக்கலாம். அப்போ கூர்மையான பென்சிலின் முனையின் நீளத்தை மில்லிமீட்டர் பயன்படுத்துவோம். 14th கொஷின், பால் பருமன் ஈக்குவல் டு காய்கறிகளை கிலோகிராமால் அளக்கிறோம். அடுத்து பார்க்க போகிறது சரியா தவறா. அதில் 15th கொஸ்டின், நிறைய 126 கிலோகிராம் என கூறுவது சரியே. ஆன்சர் சரிதான். 16th கொஸ்டின், ஒருவரின் மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியும். ஆன்சர் தவறு. ஒருவரோட மார்பளவை அளவுகோல் பயன்படுத்தி அளவிட முடியாது. அளவு நாடாவை பயன்படுத்தி அளவிடலாம். 17வது கொஸ்டின், 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும். ஆன்சர் சரிதான். 18வது கொஷின், முலாம் என்பது நீளத்தை அளவிடும் நம்பத்தகுந்த முறையாகும். ஆன்சர் தவறு. நீளத்தை அளவிட மீட்டர் பயன்படுத்தணும். 19வது கொஸ்டின், எஸ்ஐ அலகு முறை என்பது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அலகு முறையாகும். ஆன்சர் சரி. இந்த வீடியோவில் அளவீடுகளில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் முடிஞ்சது.